வணக்கம். திருச்சி கிழக்கில் நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் போனார். ஆனால் அவர் சிஎம் பதவி அப்படின்ற ஒரு விஷயத்தில் போனார். அந்த பதவியை சுமந்துக்கிட்டு தான் அவர் போனார். இனி வரைக்கும் ஒரு சிஎம் தான். ஆனால் போன இடத்துல அவர் சிஎம்மாக நடந்துக்கிட்டாரா இல்லை தாவேகா தலைவர் விஜயா நடந்துக்கிட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் குழப்பமாக இருக்குது. சோஷியல் மீடியாக்கெல்லாம் என்ன தெரியும், எப்பா யாருன்னா சொல்லுங்களாப்பா அவர் சிஎம்ப்பா அப்படி பேச சொல்லுங்கப்பா, அவர் இன்னும் அரசியல் கட்சி தலைவராகவே தாவேகா தலைவராகவே இருக்கிறாரு, சிஎம் அவர் சொல்லுங்க ஐயா யாருன்னா அப்படின்னு தான் சோஷியல் மீடியாக்களை கிண்டல் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா ஒரு சிஎம் அப்படின்னும் பொழுது நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்போது ஒரு சிஎம் வந்து பேசுகிறாரு, இத்தனை நாள் அவர் வந்து மௌனம் காத்துருந்தார், இன்றைக்கி பொது வெளியில் வந்து பேசுகிறாரு அப்படின்ற பட்சத்தில் என்ன பேச போகிறாரு, ஏது பேச போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் இவர் எதனா புதுசாக பேச போகிறாரு அப்படின்னு பார்த்தா பழைய குருடி கதவை திரடி அப்படின்ற மாதிரி தான் அரைச்சமாகவே என்ன பண்ணிடுறாரு, அரைச்சிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் திமுக காரணம், தீய சக்தி, அப்புறம் தீர்ந்து போன சக்தி, அதிமுக விமர்சிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் தான் மேலே விமர்சனங்கள் வச்சாங்கல்ல அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து இதுதான் டைமு அப்படின்ற ரேஞ்சுக்கு பதிலடி கொடுத்துட்டுருக்காரு. சார் பதிலடி கொடுக்கணும்னா நீங்கள் சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கலாம், இல்லை கண்டன அறிக்கை கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் இது மாதிரி ஸ்டேஜை போட்டு 5000 பேரை கூட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன், ஒரு பஸ் மேலே ஏறி நின்று நான் வீரவசனம் பேசுவேன், என் உடல் மொழியெல்லாம் இது பண்ணேன், பஸ்ஸை விட்டு இறங்கிட்டா நான் நார்மல் ஆயிடுவேன். இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் இதெல்லாம் ஒரு சிஎம்க்கு அழகா? அது இல்லாமல் வாயில் வேற வந்துடும். இதெல்லாம் நீங்கள் கட்சி தலைவராக இருக்கும்போது பேசுறது ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சிஎம், மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? தொகுதி மறுவரை வரப்போகுது, இதுக்கு என்ன பண்ண போறீங்க? பிஎம்சி திட்டத்தை கொண்டு வர போறாங்க, இதுக்கு என்ன பண்ண போறீங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன பண்ண போறீங்க? விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார் சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இப்போ என்ன, என் மேலே வந்து கோட் ஷூட் போட்டுருக்கிறத விமர்சிக்கிறாங்க, அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன், நான் கோட் ஷூட்டு போடுவேன் போட மாட்டேன், நான் இப்படி தான் என் உட்காருவேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் 200 யூனிட்டு, அதே போல் பயிர்க்கடன், இந்த சட்ட ஒழுங்கு, இதெல்லாம் பற்றி பேசும்போது ஏதோ ஒரு புதுசாக சொல்ல போகிறாரு இவர், இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்ல போகிறாரு அப்படின்னு. ஏன்னா இந்த 200 யூனிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சையாகவே இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அது எப்படி சூப்பராக டைவர்ட் பண்ண தெரியுமா? நான் 200 யூனிட் கொடுக்குறேன்னு சொன்ன விமர்சனம் வந்ததுல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ஐயா அப்படின்னா 100 யூனிட்டை பற்றி பேசுகிறார். 100 யூனிட் வந்து அதிமுக கொண்டு வந்தது, மேடம் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க, என்னவோ ஸ்டாலின் சார் தான் கொண்டு வந்த மாதிரி அவர் பேசி. சார் இப்போ அந்த பிரச்சனை கிடையாது, 100 யூனிட் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சொல்கிறபடியே அது ஜெயலலிதா அம்மாவை எடுத்துகிட்டு வந்ததாகவே இருக்கட்டும். 200 யூனிட் சொன்னீங்களே அதுக்கு என்ன பதில்? அதுக்கு சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. இப்போ இந்த பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ணார்ல, 5 ஏக்கர் வச்சிருந்தவங்களுக்கு முழுமையாக வந்து தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. விவசாயிகள் உங்களை 100% நம்பி தான் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா பயிர்க்கடனும் இது பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர் என்ன சொல்கிறாருன்னா 2025 ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். 2025 ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கொடுத்தாச்சு, அதை பார்த்து தான் நீங்கள் 2026 தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறீங்க. ஸோ அப்போ தெரியாமல் கொடுத்துருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஸோ இதுலேயே ஒரு எவ்வளவு வந்து ஒரு ஏமாற்று வேலை நடந்திருக்குது அப்படின்னு இருக்குல்ல. அது மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பயிர்க்கடனை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு பார்த்தா என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களால் இவ்வளோதான் முடியுமா? உங்களால் இவ்வளோதான் முடியும்னா எதுக்கு நீங்கள் அப்போ வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்போ அது பொய் வாக்குறுதி தானே. இவர் என்ன சொன்னார், நான் சொன்னால் செய்வேன், சொல்லாததெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொன்னார்ல. இப்போ நீங்கள் சொல்லிட்டு தடுமாறுறீங்க, ஏமாத்துறீங்களா? இன்னைக்கு எத்தனை விவசாயிகள் போராட்டங்கள் பண்ணுறாங்க தங்களோட உயிர்களை கொடுத்து, இவங்களை எல்லாரையும் நீங்கள் இது பண்ணுறீங்களா? திருச்சியில் போராட்டம் பண்ணும்போது அவங்கள கைது பண்ணியிருக்கீங்களா? எல்லா விஷயமும் விஜய் அவர்கள் எதனா ஒரு விஷயத்தை சொல்லுவார், எதனா சொல்யூஷன் சொல்லுவார்னு பார்த்தா எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு வரையறை கண்டி இதெல்லாம் நான் சரி செய்கிறேன், இப்போ எனக்கு டைம் கொடுங்க, இப்போ பயிர்க்கடனில் கூட எனக்கு டைம் கொடுங்க, இப்போ இந்த மாதத்துக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் இன்னும் இருக்குது 5 வருஷம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே அவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரேடியாக தள்ளுபடி பண்ணுறேன் நீங்கள், ஆனால் வந்து இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறீங்களே. விவசாய குடும்பத்தில் பிறக்கணும் அடுத்த ஜென்மம் அப்படின்லாம் சொல்லிட்டு பச்சை துண்டை போட்டுக்கின்னு எப்படி பச்சையாக போய் சொல்லியிருக்கீங்க விஜய் சார் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க. அடுத்தபடியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேச வந்தால் அதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் சொல்லுவார்னா, இங்கே பாருங்கள் இப்போ தான் நான் வந்திருக்கேன், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படிலாம் இருக்குது, காலப்போக்கில் நான் மாற்றிக்கிறேன், நான் மாற்றுவேன், இப்படி தானே சொல்லணும். திமுக வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடுச்சு, அதனால் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு.
திமுக வந்து செஞ்சுட்டு வச்சுட்டே போகிறதுன்னு வச்சுப்போம். அவர் சொல்கிறபடியே அவர் சொல்கிறது திமுக மேலே தான் பழிய போடுறாரு. ஓகே, திமுக தான் பழி அப்படின்னு சொல்லணும். வந்து இத்தனை நாள் ஆச்சுல, அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, பவர் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு சொடக்கு போட்டால் எல்லாத்தையும் மாற்றிடலாம். அவ்வளோ பவர் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் தான் சிஎம். ஆனால் ஏன் இறங்கி அடிக்கிறதுக்கு, இறங்கி நீங்கள் ஆய்வு செய்கிறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் சொல்கிறதுக்கோ எதுக்கு பயப்படுறீங்க? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா காவல்துறையை உங்கள் கண்ட்ரோல் தானே இருக்குது. நீங்கள் ஒரு சொடக்கு போட்டால் காவல்துறையை எல்லாம் க்ளீன் பண்ணிடலாமே சார். தமிழ்நாட்டையே க்ளீன் பண்ணிடலாமே. போதைப் பொருள் இல்லாமல் க்ளீன் பண்ணிடலாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை க்ளீன் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாமே. ஏன் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கெல்லாம் இவர்கிட்ட பதிலே இல்லை. எதுக்கேத்தாலும் திமுக. இப்போவும் திமுக தானா? ஒன்றும் புரியல சார். நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் திமுகன்னு சொன்னீங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்ட பிறகும் திமுக காரணம். அப்போ எதுக்கு தான் நீங்கள் காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே என் மேலே தப்பு இல்லைங்க, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், இது எல்லாமே திமுக பண்ணிட்டு போச்சு. இப்போவும் அவர் என்ன பண்ணுறாரு, திமுக மேலே தான் அவர் என்ன பண்ணுறாரு, டார்கெட் பண்ணுறாரு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும், நீங்கள் பேசுறது, நீங்கள் விஜய் அவர்கள் இந்த திருச்சி கிழக்கில் பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். அவர் முழுக்க இது என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும், என் ஆட்சியில் நான் இப்படி தான் இருப்பேன், நீங்களாம் இதை தான் கஷ்டப்பட்டாகணும், இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், சகச்சிக்கு ஆகணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பார், ஆனால் சொல்யூஷன் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்றதா ஒரு விஷயமா இருக்குது. இந்த சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார்ல, அடுத்த வாரம் அவர் வந்து அதை இனாகிரேஷன் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னார்ல. கடந்த வாரம் எத்தனை லட்சம் கொடுத்து நீங்க என்ன பண்ணீங்க, அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணீங்களா? அப்போ ஏன் சார் கலந்துக்கல? இது ஏன் ஒரு வாரம் தள்ளி போடுறீங்க? இப்போ இன்னும் புதுசா வந்து எதுனா பண்ணிடுவாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதே போலீஸ் தான், சிங்கப்பெண் சொல்றாங்களே அதே போலீஸ் தான், அதே போலீஸ் ஸ்டேஷன் தான், அதே சிறைச்சாலை தான், அதே சட்டம் தான், அதே நீதிமன்றம், எல்லாமே அதே தான். சும்மா பேர் மட்டும் சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு வந்ததுல அதை கேட்சிங்காக வச்சு சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை. இது வந்து சினிமாக்காரங்க யோசிக்கிற மாதிரியே இவர் என்ன பண்றாரு, யோசிக்கிறாங்க. சினிமா அந்த இதில் வந்ததுனால கேட்சிங்காக இந்த டைட்டில் வச்சா இது சூப்பராக ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா சிஸ்டமும் ஒரே சிஸ்டம் தான். இன்னும் சொல்ல போனால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் குற்றங்களை தடுக்கிறதுக்கு சட்டங்களை கடுமையாக்குனார். இவர் வந்து என்ன பண்ணார்? இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பெண் மேலே ஒரு பாலியல் வழக்கோ இல்லை பெண்களுக்கு எதிராக குற்றம் நடக்கும், உடனடியாக தீர்வு. இவர் என்ன சொல்ல 24 ஹவர்ஸில் சார்ஜ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே முன்னாடியே திமுக அரசு பண்ணிடுச்சு சார். நீங்கள் எதனா புதுசாக பண்ணுங்கன்னா பண்ண மாட்டார். ஸோ சிஸ்டமே எல்லாமே அதுதான். இவர் பேசுறது எல்லாமே தாவேகா தலைவர் தான் பேசிட்டு இருக்காரு. சார் நீங்கள் சிஎம் எப்படி பேச போறீங்களோ அப்படி பேசுங்க சார். அப்படின்னா இல்லை நான் வந்திருக்கிறது நன்றி சொல்ல வந்திருக்கிறேன், ஏன்னா நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, முடிச்சுட்டு போயிறாரு. ஸோ எதுக்கத்தாலும் திமுகன்னு இதுக்கு முன்னாடி தான் குறை சொல்லியிருந்தீங்க. இப்போ அதிகாரம் ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்குது, ஆட்சி உங்ககிட்ட இருக்குது, எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் இப்போவும் திமுக சொன்னீங்கன்னா மக்கள்லாம் உங்களை வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு இவர் இப்படி இருக்கிறாரே வந்து அது நீங்கள் பேசுறது எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா என் மேலே விமர்சனம் வச்சாங்க, அதுக்கு நான் பதிலடி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அதே மாதிரி என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க அப்படின்றத அவர் உறக்கமாக சொல்லிட்டு போயிருக்காரு கண்டி. மற்றபடி அவர் சிஎம்மாக ஒரு பொறுப்பேற்று ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அங்கே கூடின மக்களுக்கும் எதிராக பிரயோஜனமாக பேசினாரா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதை பற்றியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.